வணக்கம் மக்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா திருநெல்வேலி மாவட்டம் பழனியாபுரம் கிராமத்தில் இருக்கோம். நம்ம வந்து இங்கே தெரிஞ்சவங்கள வச்சு இங்கே ஒரு ஈவெண்ட் தசரான்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடக்குது. அது எப்படி நடக்குது, என்ன டீட்டெயில் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. 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 நீங்கள் என்ன மாவட்டங்கண்ணா? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். இந்த ஃபீல்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கும். உங்கள் பேர்ண்ணா? என் பேர் கண்ணன். உங்கள் பேர்? வேல்முருகன். சந்தனகுமார். அஜித்குமார். ராம்குமார். நெக்ஸ்ட் வந்து இந்த நீங்கள் வாசிக்கிற இது பேர் என்னன்னா? நையாண்டி மேளம். நையாண்டி மேளம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்லாம் அப்படியே கொஞ்சம் சொல்கிறீங்களா? நாதஸ்வரம். நாதஸ்வரம். உரிமை. உரிமை. பம்பை. பம்பை வாசிக்கிறீங்க. தவில். தவில் வாசிக்கிறீங்க. மாட்டேன். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? 20 வருஷம். நீங்கள் வந்து தூத்துக்குடியில் மட்டுமா இல்லை அவுட்டரில் எல்லா மாவட்டமும் போவீங்க? ஓகேண்ணா. இங்கே இந்த கோயில் 13 வருஷமாக வரீங்க. ஓகேண்ணா. எப்படி இந்த ஃபீல்டெலாம் எப்படி இருக்குது? அனுபவம் எப்படி இருக்குண்ணா? பரவாயில்ல. மற்றவரோட இது கஷ்டம் இல்லை. கஷ்டம் இல்லை. பார்த்துக்கிறது ப்ளஸ் சாப்பாடு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி தரது இருக்கும். பார்த்துக்குறோம். திருப்தியாக இருக்கும். இந்த ஈவெண்ட் நடக்குது இல்லைங்களா, அந்த தசரா நடத்துகிறாங்களே, அது எப்படி ஆரம்பிச்சது? அதோட தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச குழுவில் தாங்க. ஆமாம். நாங்கள் வந்து மேளத்துக்கு வர்றதுனால மேளம் வாசிங்க, ஆரம்பிக்கும் போது மேளம் வாசிங்க, நிப்பாட்டும்போது நிப்பாட்டிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி வேஷம் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த ஈவெண்ட் வந்து மேக்ஸிமம் அவுட்டரில் பண்ணுறதில்ல. இந்த தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சில இடத்துல நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கும்ல, சொல்லியிருப்பாங்களா? 13 வருஷமாக வரீங்க, 13 வருஷத்தில் இதுதான் எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இங்கே ரசம் செய்ய அந்த காளிவாசம் போடுவாங்க. ஆமாம். அப்புறம் அந்த தசரா குழுன்னு சொல்லி மட்டாலெல்லாம் ரவுண்டு வெட்டி அடிப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். காளிவாசம் அவங்க நேர்த்தி கடனை பொறுத்தளவில் இத்தனை வருஷம் நான் போட்டு வரேன், மாலை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை நடத்துவாங்க. நாதஸ்வரம் வாசிக்கிறீங்களா? இந்த நீங்கள் வந்து எத்தனை வருஷமானா இருக்கீங்க? ஒரு 35 வருஷமாக வச்சு. 35 வருஷமாக வாசிக்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது எப்படி கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டது ஒரு குரு வச்சு, தங்கவேல்னு ஒரு குரு. பேண்ட் பேர் நையாண்டி மேளம், நாதஸ்வரம் நையாண்டி மேளம். உங்கள் எல்லாருக்குமே அவங்க கற்றுக் கொடுத்ததுங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு சிஷியன்? எனக்கு சிஷியம் வந்து இருக்காங்க. ஆமாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிஷியம் இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே கற்றுக் கொடுப்பீங்க, அப்படியே கலையை அவ்வளோ பாரம்பரியமாக மாறிக்கிட்டே வரும். தெரியாத ஆளு 2 பேர் படிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஒரு சிஷியன்னு சொல்லி. ஆமாம். ஒரு 2 பேர் தெரியாத ஆளு வராங்க அப்படின்னு சொன்னால் ஓடாமல் சேர்ந்து அடிங்க. இப்போ எத்தனை பேர்னா இருக்காங்க? இவருக்கு ஒரு தனியாக ஒரு சிஷியன். ஒரு 3 பேர் இருக்காங்க. ஆமாம். எனக்கு 4 பேர் இருக்காங்க. ஆமாம். அப்படி நீங்கள்லாம் ஒரு டீமாக சேர்ந்துக்கிறோம். எங்கே போகணுமோ அங்கே கூப்பிட்டுருவாங்க, போய்க்கிடுவோம். தொழிலே இதுதான் எங்களுக்கு. ஆமாம். கோயில் கூட தான். குருவை பற்றியா? கும்பகோணம் பாலு. ஆமாம். கும்பகோணத்தில் இருக்கார். நாதஸ்வரம் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் வாசிப்பார். ஆமாம். இல்லை, வாசிக்கிட்டு தான் செய்கிறாங்க. வாசிக்கிட்டு தான் இருக்கார். ஏஜ் அவருக்கு 65-70 வயசு. ரொம்ப ஏஜ், இன்னும் வாசிச்சுட்டு தான் இருக்காரு. பரவாயில்லண்ணா. நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஏஜ் 60 வயசு ஆகுது. ஆமாம், 60 வயசு ஆகுது. நான் படித்தது வந்து என்னோடய குரு வந்து மணியாச்சியில் அவர் பேர் தங்கவேல். ஆமாம், அவர்கிட்ட படித்தோம். அப்புறமா ஒத்தரஸ்பேட்டையில் படித்தேன். அப்புறமா தண்டப்பத்து வேலு அவர்கிட்ட அண்ணா வீட்டு படித்தேன். 3 பேர்கிட்ட படித்தேன். ஒரு 35 வருஷம் அனுபவம். இந்த ஃபீல்டில் கஷ்டம்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நிறையா சின்ன இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குல்ல. ஒரு இடத்துக்குலாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சாடா அப்பா அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க. இன்னொரு இடம் என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்குதே, அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி சில இன்சிடென்ட் ஏதோ நடந்தது ஏதோ இருந்துச்சுன்னா அப்படி சொல்லுங்கள். ஆனால் இதுவரை தசரா குழுவில் வந்து கஷ்டங்கள் இருக்காது, பிரச்சனையும் ஆகாது. ஆனால் ஒற்றுமையாக தான் நடத்தி போவாங்க. அது எந்த ஒரு டீம் வந்து அங்கே போகும், அங்கே ஒரு டீம் வந்து இங்கே வரும். ஆனால் எந்த பிரச்சனையும் வராது. பக்தி பயத்தோடு அந்த பரவத்தை. நீங்கள் கரகாட்டம் ஃபீல்டு அதுலேயும் அந்த இதுவும் ஆகும். ப்ளஸ் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த வாசிகள், கல்யாணம், காது குத்து, திருமணம், கல்யாணம் எல்லாத்துக்குமே போகும். அவங்க யாரோ எங்கள் அண்ணனை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அண்ணா. ஆமாம். அவர் வந்து இதே ஃபீல்டில் இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. 2 பேருமே 2 அண்ணங்க. ஐயப்பன் துறப்பாண்டி சொன்னாங்க. நீங்கள் வந்து எத்தனை 2 வருஷங்களா? நான் இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம்.
ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போய் கற்றுக்கிறதா இல்லை ப்ளஸ் கூப்பிட்டு போவாங்க நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாங்கள் டான்ஸ் ஃபீல்டில் வந்து எங்களுக்கு நிறைய விஷயத்தை பார்த்து அது பிடிச்சி போய் சேர்ந்தோம். அதே மாதிரி தான் அதே ஆங்கிலம் வருதுல்ல. இப்போ அந்த கரகாட்டம் இதெல்லாம் மார்னிங் வரைக்கும் பெயின், அந்த பெயின்லாம் எப்படி சொல்கிறது, நைட்டு ஆரம்பிச்சிங்கன்னா எப்படியும் காலையில் ஒரு 5 மணி நடக்கும். ஆனால் அது இன்ட்ரெஸ்ட்னால எங்களுக்கு அந்த வழி தெரியாது. எங்களுக்கு டான்ஸ்னா அது பிடிச்சிருக்கு, அதனால் பிடிச்சதை பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த பெயின் தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு அதே பெயின் அதே தான். பண்ணுறதுனால அது அப்படி இருக்குது. இது வந்து துரப்பாண்டி. ஆமாம். இப்போ ஒவ்வொருத்தர் குறிப்பிட்டு ஒன்று தான் வாசிக்கிறீங்க, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாற்றி மாற்றி வாசிப்போம், எல்லாம் வாசிப்போம். பம்பை அடிப்போம், தவில் அடிப்போம், உரிமை அடிப்போம், எல்லாம் வாசிப்போம். இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தவில் தான் கஷ்டங்களா? வெயிட்டாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.